إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله عز وجل فليحذر الذين يخالفون عن أمره أن تصيبهم فتنة أو يصيبهم عذاب أليم. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த ஜும்மா உரை பொதுவான ஒரு உபதேசம் அல்லது ஒரு நினைவூட்டல் என்பதை விட மார்க்கத்தின் ஒரு அடிப்படையான விஷயத்தை விளங்கி கொண்டு அதை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பதற்கு தேவையான ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை நோக்கமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்குவது. அந்த நோக்கத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் நாம் எந்த இபாதத்தை செய்தாலும் சரி, எந்த நன்மையான காரியத்தை, எந்த சாலிஹான வணக்கத்தை செய்தாலும் சரி, அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரிக்க வேண்டும். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்ய வேண்டும். அங்கீகரித்து அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கூலியை வழங்க வேண்டும், நன்மையை வழங்க வேண்டும் என்றால் அதற்கு இரண்டு விஷயங்கள் அடிப்படை நிபந்தனைகளாகும். எந்த வணக்கமாக இருந்தாலும் இந்த இரண்டு நிபந்தனைகள் அதில் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை வணக்கமாக ஏற்றுக்கொள்வான், அதை ஒரு சாலிஹான நற்செயலாக அங்கீகரிப்பான், அதற்கான கூலியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்குவான். இந்த இரண்டு நிபந்தனைகளில் ஏதேனும் ஒரு நிபந்தனை இல்லாமல் போய்விட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் அது ஒரு வணக்கமாகவோ ஒரு இபாதத்தாகவோ ஒரு சாலிஹான நற்செயலாகவோ அங்கீகரிக்கப்படாது. அந்த இரண்டு நிபந்தனைகள் என்ன? முதலாவது நிபந்தனை, எந்த நற்செயலை செய்தாலும் படைத்த அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும் என்கிற அந்த எண்ணம், இதைதான் இஹ்லாஸ் என்று சொல்வோம், உள்ள தூய்மை. எந்த நன்மையான காரியத்தை செய்தாலும் அது அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ் அதை புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் அதை அங்கீகரித்து எனக்கு கூலி தர வேண்டும், அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தர வேண்டும் என்று அல்லாஹ்வுக்காக அந்த வணக்கத்தை செய்வது, இதுதான் இஹ்லாஸ். இது முதல் நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை என்ன? இத்திபாஉன் நபி முதாபஅத்துர் ரசூல் என்று அழைக்கப்படுகின்ற நபி வழியை பின்பற்றி அந்த காரியத்தை செய்வது. எந்த நன்மையான காரியத்தை செய்தாலும், வணக்கம் என்கிற பெயரில் எந்த செயலை செய்தாலும், இதை நபிகள் நாயகம் செய்தார்களா, இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்களா, இது நபிகள் நாயகம் காட்டி தந்த வழிமுறையா என்கிற அந்த அடிப்படையில் அந்த காரியத்தை செய்வது. இந்த இரண்டு நிபந்தனைகள் இருந்தால்தான் மற்ற நிபந்தனைகளோடு சேர்த்து, இப்போ தொழுகை என்று எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வுக்காக தொழ வேண்டும், நபி வழி அடிப்படையில் தொழ வேண்டும். இது போக வேறு நிபந்தனைகள் இருக்கலாம். ஹிப்லாவை முன்னோக்குவது, தூய்மை தஹாரத்தோடு தொழுவது, மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைத்து தொழுவது என்கிற கூடுதல் நிபந்தனைகள் இருக்கலாம். நோன்பு என்று எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வுக்காக நோன்பு நோற்க வேண்டும், நபிகள் நாயகம் காட்டி தந்த வழிமுறைப்படி நோன்பு நோற்க வேண்டும். அது போக என்ன அடிப்படை நிபந்தனைகள் என்று பார்த்தால், இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரை நோன்பு நோற்பது, நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை செய்யாமல் இருப்பது என்று கூடுதல் கடமைகள் இருக்கலாம். ஆனால் எந்த வணக்கம்
என்று எடுத்துக்கொண்டாலும் இந்த இரண்டு விஷயங்கள் அடிப்படை நிபந்தனைகள். அல்லாஹ்வுக்காக செய்வது இஹ்லாஸ், இரண்டாவது நபி வழி அடிப்படையில் செய்வது. இதில் ஏதேனும் ஒரு நிபந்தனை இல்லாமல் போய்விட்டால் அது அல்லாஹ்விடத்தில் நன்மையாக, இபாதத்தாக, வணக்கமாக கருதப்படாது. அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த இரண்டு நிபந்தனைகளை தான் அன்பானவர்களே ஒரு விதத்திலே நாம் கலிமாவிலே, ஷஹாதத்திலே ஒப்புக்கொள்கிறோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன பிறகு அந்த அல்லாஹ்வுக்காக மட்டுமே நாம் எந்த வணக்கமாக இருந்தாலும் நன்மையாக இருந்தாலும் செய்ய வேண்டும். வஅஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொன்ன பிறகு எதை செய்தாலும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைப்படி செய்ய வேண்டும். இதே இரண்டு நிபந்தனைகளை தான் அல்லாஹ் நமக்கு ஒரு விதத்தில் ஃபாத்திஹா சூராவிலும் சொல்லி தருகிறான். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய இறுதி வசனத்திலே நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் நேர்வழியை கேட்ட பிறகு அடுத்து என்ன சொல்கிறோம்? அந்த நேர்வழி என்ன? ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், யா அல்லாஹ் நீ யாருக்கு அருள் செய்தாயோ அவ்வழி. நபிமார்கள், சஹாபாக்கள் யாருக்கு அல்லாஹ் அருள் செய்ததாக குர்ஆனில் சொல்கிறானோ அந்த மக்களுடைய வழியில் என்னையும் நடத்துவாயாக என்று சொல்லிவிட்டு கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன், யார் உன்னுடைய கோபத்துக்கு ஆளானார்களோ அவ்வழியும் அல்ல, வழிகெட்டவர்களுடைய வழியும் அல்ல. அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளானவர்கள் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் யூதர்கள். வலத்தாலீன், வழிகெட்டவர்களுடைய வழியும் அல்ல என்று சொல்கிறோமே, அந்த வழிகெட்டவர்கள் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே அதற்கான விளக்கத்தை சொல்லும் பொழுது சொல்கிறார்கள் நசாராக்கள். ஆக யூதர்கள் நசாராக்களுடைய வழி அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான விளக்கத்தை சொல்கிறார்கள். ஆக யூதர்களுடைய பிரச்சனை என்ன? யூதர்களுடைய பிரச்சனை அவர்களுக்கு வேதம் என்ன சொல்கிறது, அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்கிற அந்த கல்வி இருந்தது அந்த யூத உலமாக்களுக்கு, அறிஞர்களுக்கு. ஆனால் அந்த சத்தியத்தை மறைத்து அவர்கள் மக்களுக்கு இல்லாததையெல்லாம் சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய மார்க்கத்தையே மாற்றி விட்டார்கள். ஆக யூதர்களுடைய பிரச்சனை என்ன? அவர்களுடைய எண்ணம் சரியில்லை. மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்கிற அந்த எண்ணமே கிடையாது, அந்த நீயத்தே கிடையாது. அவர்களுக்கு கல்வி இருந்தும், எது சத்தியம், எது மார்க்கம், வேதம் என்ன சொல்கிறது என்கிற அந்த கல்வி இருந்தும் அதை பின்பற்றி நடக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணமே கிடையாது. அவர்கள் உலகத்தை நாடுபவர்களாக இருந்தார்கள். காசு பணத்துக்காக வேண்டி, அற்ப லாபத்துக்காக வேண்டி வேதத்தை தன் கையால் மாற்றி விடுவார்கள் அந்த யூத அறிஞர்கள். ஆக அவர்களிடத்தில் கல்வி இருந்தது, மார்க்கம் என்ன என்கிற அந்த கல்வி இருந்தது. ஆனால் இஹ்லாஸ் இல்லை, அல்லாஹ்வுக்காக இதை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் கிடையாது. சரி, நசாராக்கள் வலத்தாலீன் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த நசாராக்களுடைய பிரச்சனை என்ன? அவர்களுக்கு மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும், இபாதத் செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்கிற அந்த ஆர்வம், அந்த எண்ணம் இருந்தது. ஆனால் கல்வி அறிவு கிடையாது. வேதம் என்ன சொல்கிறது, அல்லாஹ் வேதத்தில் என்ன இறக்கி வைத்தான், நபி வழி என்ன, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய உண்மையான வழி என்ன, அது அவர்களுக்கு தெரியாது. ஆக இப்படி அன்பானவர்களே, கல்வி இருந்தும் எண்ணம் சரியில்லை என்று சொன்னாலும் வழிகெட்டு போவோம். அல்லது இபாதத் செய்ய வேண்டும் என்கிற அந்த எண்ணம் இருந்தும் எப்படி அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்கிற அந்த அறிவு இல்லாமல் போய்விட்டாலும் வழிகேடுதான். ஆக அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்ப்படியுங்கள். வலா துப்திலு அஅமாலக்கும், தன்னுடைய அமல்களை வீணாக்கி விடாதீர்கள். என்ன அர்த்தம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு கீழ்ப்பட்டு அல்லாஹ்வுக்காக ஒரு வணக்கத்தை செய்யாமல் உலக லாபத்துக்காக, முகஸ்துதிக்காக செய்தாலும் அமல் நாசமாக போய்விடும். சரி, அல்லாஹ்வுக்காக செய்கிறோம், ஆனால் நபி வழிப்படி செய்யவில்லை, ரசூலுக்கு கீழ்ப்படிந்த அந்த காரியத்தை செய்யவில்லை என்று சொன்னாலும் அந்த அமல் நாசமாக போய்விடும். ஆக அல்லாஹ் சொல்கிறான், நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், தன்னுடைய அமல்களை அல்லாஹ்வுக்கோ அல்லது ரசூலுக்கோ மாறு செய்து நாசமாக்கி விடாதீர்கள், வீணாக்கி விடாதீர்கள். ஆகவே அன்பானவர்களே, மீண்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எந்த வணக்கமாக இருந்தாலும் அதில் இரண்டு நிபந்தனைகள் அவசியம். நம்முடைய எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக என்கிற எண்ணம் இருக்க வேண்டும். இரண்டாவது, நபி வழி அடிப்படையில், ஆதாரத்தின் அடிப்படையில், ஹதீஸின் அடிப்படையில் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். எண்ணம் மாத்திரம் போதாது, சுத்தமான எண்ணத்தோடு தானே செய்கிறோம், ஹதீஸில் இருக்கிறதா இல்லையா, அதை விட நல்ல எண்ணத்தில் தானே மக்கள் செய்கிறார்கள், செய்ய விடுவோமே என்று ஆகாது. மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எண்ணத்தை மாத்திரம் பார்க்க மாட்டான், மாறாக எந்த வழிமுறைப்படி செய்கிறார்கள் என்பதையும் பார்க்கிறான். அன்பானவர்களே, நான் கன்னியாகுமரி போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், ஏதோ வேலை, அங்கு போக வேண்டும். கன்னியாகுமரி போய் சேர வேண்டும் என்கிற அந்த எண்ணம் இருந்தால் மட்டுமே போதுமா? அல்லது
அந்த இடத்துக்கு போய் சேர வேண்டிய சரியான வழியை தேர்வு செய்வது அவசியமா? ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்கிற அந்த ஆசையும் இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த இடத்துக்கு போய் சேர வேண்டிய நேரான பாதையை தேர்வு செய்ய வேண்டும். எனக்கு கன்னியாகுமரி போக வேண்டும் என்கிற ஆசைதான், ஆனால் நான் ஏறி உட்கார்ந்த ட்ரெயின் காஷ்மீருக்கு போகக்கூடியது, டெல்லிக்கு போகக்கூடியது என்று சொன்னால் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனிலே நேர்மாறான திசையில் நான் பயணிப்பேன். ஆக ஆசை, அந்த எண்ணம் மாத்திரம் போதாது, மாறாக அந்த விஷயத்தை அடைவதற்கு தேவையான நேரான பாதையை தேர்வு செய்வது அவசியம். ஆக அல்லாஹ்வுக்காக வணங்க வேண்டும் என்கிற நியத்தும், அந்த வணக்கத்தை முறையாக செய்து முடிப்பதற்கு நபி வழியையும் தேர்வு செய்வது அவசியமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை நபி தோழர்களுக்கு மிக உருக்கமான ஒரு உபதேசத்தை செய்தார்கள். அந்த உபதேசத்தை கேட்ட சஹாபாக்கள் எல்லோரும் அழ ஆரம்பித்து விட்டார்கள், கண்ணீர் வடித்தார்கள். இர்பாத் பின் சாரியா என்கிற நபி தோழர் அறிவிக்கிறார், வஅதனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஇதத்தன் வஜிலத் மின்ஹல் குலூப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உபதேசம் செய்தார்கள். அந்த உபதேசத்தை கேட்டு நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கி போய்விட்டன. வதரஃபத் மின்ஹல் உயூன், நம்முடைய கண்கள் கண்ணீர் வடித்தன. நாம் நினைத்தோம், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி பேருரையாக இருக்குமோ, இது ரசூலுடைய இறுதி உபதேசமாக இருக்குமோ, ரசூல் விடை பெற போகிறாரோ என்று நினைக்கும் அளவிற்கு மிக உருக்கமான உபதேசத்தை ரசூல் அவர்கள் செய்தார். ஆக ரசூலத்தில் நாம் சொன்னோம், யா ரசூலல்லாஹ், நமக்கு மீண்டும் ஏதாவது உபதேசம் செய்யுங்கள், மரண சாசனம் மாதிரி ஏதாவது ஒரு உபதேசம் செய்யுங்கள் என்று சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபைன்னஹு மன் யஇஷ் மின்கும் பஅதி ஃபஸயர இக்திலாஃபன் கஸீரா. உங்களில் யார் நான் இறந்து போன பிறகும் உயிர் வாழ போகிறீர்களோ, அடுத்து வரக்கூடிய சில காலங்களை பார்க்க போகிறீர்களோ, அவர்கள் பல கருத்து வேறுபாடுகளை, இந்த உம்மத்திலே பல கருத்து முரண்பாடுகளை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு காலத்தை நீங்கள் அடைந்தால் ஃபஅலைக்கும் பிசுன்னதி, என்னுடைய வழிமுறையை, என்னுடைய சுன்னத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வசுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், நேர்வழி பெற்ற நேர்மையான எனக்கு அடுத்து வரக்கூடிய குலஃபாக்களுடைய வழிமுறையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அத்து அலைஹா பின் நவாஜித், அதை கடவாய் பற்களை கொண்டு பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள், அதை விட்டுவிட வேண்டாம். வஇய்யாக்கும் முஹ்தஸாத்தில் உமூர், மேலும் மார்க்கம் என்கிற பெயரில் வரக்கூடிய புதிய காரியங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஃபைன்ன குல்ல முஹ்தஸத்தின் பித்அஹ், ஒவ்வொரு புதிய விஷயம் பித்அத்தாகும். வகுல்ல பித்அத்தின் ضலாலா, ஒவ்வொரு பித்அத் வழிகேடாகும். ஜும்மாவுடைய உரையில் ரசூல் அவர்கள் சொல்லும் பொழுது கூடுதலாக என்ன சொல்வார்கள், வகுல்ல ضலாலத்தின் ஃபின்னார், ஒவ்வொரு வழிகேடு நரகத்தில் இட்டு செல்லும். ஆக அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பற்றி பிடித்துக் கொண்டு, குலஃபா ராஷிதீன் பயணித்த கொள்கையை, வழிமுறையை பற்றி பிடித்துக் கொண்டு, மார்க்கம் என்கிற பெயரில் வரக்கூடிய புதிய விஷயங்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, மார்க்கம் என்கிற பெயரில் வரக்கூடிய புதிய விஷயங்கள் இது நபி வழிக்கு மாற்றமானது, நபிகள் நாயகம் காட்டித்தராதது, நபிகள் நாயகம் சொல்லித்தராதது தான் பிதஅத்துகள், புதிய விஷயங்கள். அந்த பிதஅத்துகள் இரண்டு வகைப்படும். ஒரு பிதஅத் என்ன? கொள்கை ரீதியான பிதஅத், சிந்தனை ரீதியான பிதஅத். அதில் செய்து காட்டுவதற்கு, சொல்லி காட்டுவதற்கு, அதாவது கருத்தாக சொல்ல முடியும், இபாதத்தாக எதையும் என்ன செய்ய முடியாது, அங்கு சொல்ல முடியாது அல்லது செய்ய முடியாது. கருத்து ரீதியான, சிந்தனை ரீதியான, கொள்கை ரீதியான பிதஅத். உதாரணத்திற்கு, சஹாபா பெருமக்கள் இந்த பூமியில் இருக்கும் பொழுதே சில மக்கள் என்ன செய்தார்கள், விதி என்பது கிடையாது, நம்பிக்கை கொள்ள வேண்டிய 6 அடிப்படைகளில் அல்லாஹ்வை நம்புவது, மலக்குமார்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, தூதர்களை நம்புவது, மறுமை வாழ்க்கையை நம்புவது, விதியை நம்புவது என்று இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் தன்னை முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு கூட்டம் அந்த காலத்தில் சொன்னது, விதி என்பது கிடையாது, அல்லாஹ் எதையும் எழுதியெல்லாம் வைக்கவில்லை, இது என்னது, புதிய விஷயம், மார்க்கம் என்கிற பெயரில் சமூகத்தில் தோன்றிய ஒரு புதிய விஷயம். ஆனால் இது அமல் ரீதியான புதிய விஷயம் கிடையாது, பிதஅத் கிடையாது, இது சிந்தனை ரீதியான பிதஅத், கொள்கை ரீதியான பிதஅத். ஷியாக்கள் சொல்வார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் சிறந்தவர், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுக்கு அடுத்து வந்த இமாம்களும் ஷியாக்களுடைய இமாம்கள் என்று அவர்கள் ஒரு பட்டியலை சொல்வார்கள். அவர்கள் எல்லோரும் நம்முடைய நபி வழியை சார்ந்த மக்கள் தான், அவர்கள் தன்னுடைய இமாம்கள் என்று சொல்வார்கள். அந்த இமாம்களுக்கு இறந்து போன பிறகும் கபறுகளில் இருந்தே இந்த உலகத்தை ஆட்சி அதிகாரம் செய்யக்கூடிய, பரிபாலிக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. இந்த கொள்கை என்னது? இறந்து போன இமாம்களுக்கு கபறுகளில் இருந்து கொண்டு உலகத்தை பரிபாலிக்கக்கூடிய, உலகத்தில் ஆட்சி அதிகாரம் செய்யக்கூடிய
கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சக்தி இருக்கிறது என்று சொல்கிறார்களே, இது ஒரு புதிய சிந்தனை. இஸ்லாம் என்கிற பெயரில் தோன்றிய ஒரு புதிய சிந்தனை. இது சிந்தனை ரீதியான பிதாத். பெரும்பாலும் சிந்தனை ரீதியான பிதாத்தில் ஷிர்க் அல்லது குஃப்ர் கலந்து இருக்கும். அதுதான் மிக மோசமானவை. சரி, பிதாத்துடைய இரண்டாவது வகைதான் அமல் ரீதியான பிதாத். சில புதிய இபாதத்துகளை நன்மை என்கிற பெயரிலே சில புதிய விஷயங்களை அவர்கள் கொண்டு வருவார்கள். அதற்கு ஹதீஸில் எந்த ஆதாரமும் இருக்காது. நபிகள் நாயகம் அதை தன்னுடைய வாழ்நாளில் செய்திருக்க மாட்டார் அல்லது செய்யும்படி சொல்லியிருக்க மாட்டார். அப்படிப்பட்ட வணக்க வழிபாடுகள் இது பிதாத்துடைய இரண்டாவது வகை. அந்த வணக்க வழிபாடுகளில் சில வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அறவே அதில் மார்க்கத்தில் அதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இருக்காது. அறவே ஆதாரம் இருக்காது. உதாரணத்திற்கு இந்த மீலாதுன் நபி என்கிற கொண்டாட்டம். இந்த மீலாதுன் நபி என்கிற கொண்டாட்டத்திற்கு அருகில் இருந்தோ தூரத்திலிருந்தோ எந்த ஒரு விதத்திலும் மார்க்கத்தில் அதற்கு ஆதாரம் கிடையாது, தொடர்பு கிடையாது. முற்றிலும் ஒரு புதிய ஒரு செயல், நன்மை என்கிற பெயரிலே, இபாதத் என்கிற பெயரிலே. சரி, அமல் ரீதியான பிதாத்தில் இன்னொரு வகை என்ன? மார்க்கத்துக்கு அந்த பிதாத்தான ஒரு செயலுக்கும் மார்க்கத்துக்கும் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு இருக்கும். ஆனால் அதில் சில கூட்டல் குறைத்தல் என்கிற சில விஷயங்களை செய்யும் காரணத்தினால் அது பிதாத்தாக மாறிவிடும். உதாரணத்திற்கு திக்ர் செய்வது. திக்ர் செய்வது மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயம்தான். திக்ர் செய்வது அவசியம் செய்ய வேண்டிய ஒரு வணக்கம் தான். ஆனால் அந்த திக்ர் என்கிற வணக்கத்தை கூட்டமாக உட்கார்ந்து செய்தால், சப்தம் போட்டு செய்தால், தலை அசைத்து அந்த திக்ர் அல்லாஹு அல்லாஹு என்று சொன்னால், அதிலும் சூஃபியாக்கள் சொல்வார்கள், சூஃபிசத்தை பின்பற்றக்கூடியவர்கள், பொதுவான வணக்கசாலிகளுடைய திக்ர் தான் சுப்ஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இதெல்லாம் பொதுவான மக்கள் செய்யக்கூடிய திக்ர். சுப்ஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வை நெருங்கிய அடியார்களாக இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹு சொன்னால் போதும். அல்லாஹு அல்லாஹு அல்லாஹு. அதிலும் அல்லாஹ்வை நெருங்கி போன குத்துபுகள் என்று இருந்தால், சூஃபியாக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை குத்துபுகள் என்று இருந்தால், அவர்களுக்கு அல்லாஹு என்று கூட சொல்ல தேவையில்லை. ஹூ என்று சொன்னால் போதும். ஹூ 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 என்று திக்ர் செய்தால் போதுமானது. இதெல்லாம் என்ன அன்பானவர்களே? ஜிக்ர் என்கிற பெயரிலே பிதஅத்தான வழிமுறைகள். நபிகள் நாயகம் இப்படியெல்லாம் திக்ர் செய்வதை நமக்கு சொல்லித்தரவில்லையே. ஆக இப்படி திக்ரிலே பிதாத், துவா செய்வதில் பிதாத், நோம்பு நோற்பதில் பிதாத், தொழுகையில் பிதாத், இதெல்லாமே வணக்க வழிபாடுகளில் உள்ள பிதாத்துகள். ஆக பிதாத் என்பது இரண்டு வகைப்படும். சிந்தனை கொள்கை ரீதியான பிதாத், நபிகள் நாயகம் சொல்லித்தராத ஒரு கொள்கையை பிற்காலத்தில் சொல்வது. அல்லது அமல் ரீதியான பிதாத், நபிகள் நாயகம் செய்யாத ஒரு வணக்கத்தை பிற்காலத்தில் உருவாக்கி அதை செய்வது. ஆக பிதாத் எந்த வகையாக இருந்தாலும் அது மிக மிக மோசமானவை. அந்த பிதாத்தான காரியங்கள், அது பிதாத்தான சிந்தனைகள், கொலை கொள்ளை போன்ற பாவங்களை விட அல்லாஹ்வுடைய பார்வையில் மிக பயங்கரமானது. காரணம், மற்ற பாவங்கள், ஒருவன் குடி பழக்கம் உள்ளவனாக இருக்கிறான் என்று சொன்னால் அது ஹராம் தான், பெரும் பாவங்களில் ஒன்றுதான். பல பாவங்களுடைய காரணமாக இருக்கக்கூடிய ஒரு செயல்தான் குடி போதை பழக்கம். ஆனால் குடி போதை பழக்கம் உள்ள ஒரு முஸ்லிம் அல்லாஹ் ரசூல் மீது என்ன செய்யவில்லை? பொய்யை இட்டுக்கட்டவில்லை. அல்லாஹ் ரசூல் இதை குடி போதையை ஹலாலாக்கி இருக்கிறார்கள் என்றெல்லாம் பொய் சொல்லவில்லை. அவன் முஸ்லிமாக இருக்கும் பட்சத்தில், மார்க்கத்தின் சில அடிப்படை அறிவு இருக்கும் பட்சத்தில், அவன் குடி போதை பழக்கம் உள்ளவனாக இருந்தாலும் இது ஹலாலா ஹராமா என்று கேட்டால் ஹராம் என்று தான் சொல்வான். அந்த பாவத்தை அவன் செய்தாலும் அல்லாஹ் ரசூல் மீது அவன் நினைச்சவில்லை, பொய்யை இட்டுக்கட்டவில்லை. ஆனால் பிதாத் வாதிகள் நினைச்சுகிறார்கள், சிந்தனை ரீதியான பிதாத்தை சொன்னாலும் சரி, அல்லது அமல் ரீதியான திக்ரு, துவா, நோன்பு என்ற வணக்க வழிபாடுகளில் பிதாத்தான விஷயங்களை செய்தாலும் சரி, அவர்கள் அல்லாஹ் ரசூல் மீது பொய்யை இட்டு கட்டுகிறார்கள். எப்படி? நபிகள் நாயகம் சொல்லித்தராத ஒரு நோன்பை வைத்து அதை வணக்கம், இது நன்மையான காரியம், இதை அவசியம் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த பிதாத்தான காரியத்தை செய்யாத மக்களை பார்த்து, இவர்கள்லாம் பிதாத்வாதிகள் என்று சுன்னாவை பின்பற்றக்கூடிய மக்களை பார்த்து பழித்து அவர்கள் தன்னுடைய அந்த பிதாத் மூலியமாக என்ன சொல்ல வருகிறார்கள்? இது நபிகள் நாயகம் சொல்லிக் கொடுத்த வணக்கம். ஆனால் நபிகள் நாயகம் அதை சொல்லித் தரவில்லை. பிதாத்தான ஒரு தொழுகை தொழுதுவிட்டு இது அவசியம் தொழ வேண்டும் என்று சொல்லிவிட்டு தொழாத மக்களை பார்த்து பழித்து, இவர்கள்லாம் பிதாத்வாதிகள், இந்த தொழுகை இவர்கள் தொழாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள்? இதை நபிகள் நாயகம் சொல்லி தந்திருக்கிறார்கள், ஆனால் நபிகள் நாயகம் அப்படிப்பட்ட ஒரு தொழுகையை சொல்லித்தரவில்லை என்று சொன்னால் இது அல்லாஹ் ரசூல் மீது பொய்யை இட்டுக்கட்டக்கூடிய செயல். ஆக பிதாத்துகள் அன்பானவர்களே மற்ற பாவங்களை விட மோசமானவை. மற்ற பாவங்களை விட பிதாத் மோசமானது என்று சொல்வதற்கு இன்னொரு காரணம், குடி போதை அல்லது கொலை கொள்ளை போன்ற பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் சில சமயம் அல்லாஹ்விடத்தில் தௌபா இஸ்திக்ஃபாரும் செய்வார்கள்.
யா அல்லாஹ் இந்த பாவத்தை நான் செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடு. பாவம் என்று தெரிந்து செய்யும் காரணத்தினால் சில சமயம் மனம் வருந்தி அல்லாஹ்விடத்தில் அவர்கள் தௌபா இஸ்திக்ஃபார் செய்யலாம். ஆனால் பிதஅத்தான காரியங்களும் அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்யக்கூடிய காரியம் தான், பாவம் தான். ஆனால் அதை செய்யக்கூடியவர்கள் மனம் வருந்த மாட்டார்கள், தௌபா இஸ்திக்ஃபார் செய்ய மாட்டார்கள். மாறாக பெரிய வணக்கத்தை செய்வதாக அவர்கள் நினைத்து கொண்டு இருப்பார்கள். அதை செய்யாத மக்களை பார்த்து என்ன செய்வார்கள்? குறை சொல்வார்கள். நேர்வழியில் உள்ள மக்களை பார்த்து வழிகட்டவர்கள் என்று சொல்வார்கள், பேசுவார்கள். ஆக அப்படிப்பட்ட பிதாத்வாதிகள் அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் தௌபா இஸ்திக்ஃபாரும் செய்ய வாய்ப்பு கிடையாது. முழுமையாக அது பிதாத் என்று அறிந்து தௌபா இஸ்திக்ஃபார் செய்து திருந்தி வந்தாலே தவிர அதில் இருக்கும் காலம் வரை அவர்கள் மனம் வருந்தவும் மாட்டார்கள், தௌபா இஸ்திக்ஃபாரும் செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான் இத்தகைய மக்களை குறித்து, வஸய்யன லஹுமுஷ் ஷைத்தானு அஅமாலஹும், ஷைத்தான் அவர்களுடைய அமல்களை அலங்கரித்து விட்டான். அவர்கள் செய்வதோ பாவமான காரியம், ஆனால் அவர்களுடைய பார்வையில் அது மிக அலங்காரமாக வணக்க வழிபாடுகளாக நன்மையான ஒரு காரியமாக தெரியும். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட பிதஅத்துகளை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. அன்பானவர்களே, இதையெல்லாம் இந்த நேரத்தில் சொல்வதற்கான காரணம், ரஜபுடைய இந்த மாதத்திலே பல முஸ்லிம்கள் பலவிதமான பிதஅத்தான அனாச்சாரங்களில் ஈடுபடுவார்கள். இந்த மாதத்தில், இந்த ரஜப் மாதத்தை குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று பார்த்தால், இது புனிதமிக்க 4 மாதங்களில் ஒரு மாதம். 12 மாதங்களில் 4 மாதங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த காலத்தில் ஹஜ் பயணிகள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தொந்தரவும் இல்லாமல் ஹஜ் செய்து வீடுகளுக்கு திரும்ப வேண்டும். அந்த காலத்தில் ரஜப் மாதத்தில் அதிகமாக உம்ரா செய்வார்கள். ரஜப் மாதத்தின் உம்ராவுக்கு எந்த ஒரு சிறப்பும் கிடையாது, ஆனால் அந்த காலத்தில் அதிகமாக உம்ரா செய்வார்கள். ஆக ரஜப் மாதத்தில் உம்ரா செய்யக்கூடியவர்கள் தொந்தரவு இல்லாமல் உம்ரா செய்து வீடுகளுக்கு திரும்ப வேண்டும் என்று அல்லாஹ் 4 மாதங்களை புனிதமிக்க மாதங்களாக அறிவித்திருந்தான். ஆக இது ரஜப் மாதத்திற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு, புனிதமிக்க ஒரு மாதம். ஆனால் இந்த சிறப்பை தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் பிரத்யேகமாக செய்ய வேண்டிய வணக்கம் என்று எந்த ஒரு வணக்கத்தையும் நமக்கு சொல்லித் தரவில்லை. ஆதாரபூர்வமான எந்த ஒரு ஹதீஸையும் என்ன செய்ய முடியாது, கொண்டு வந்து காட்ட முடியாது. எந்த ஹதீஸை தவிர இந்த மாதம் புனிதமிக்க 4 மாதங்களில் ஒன்று என்று சொல்லக்கூடிய வசனமோ அல்லது ஹதீஸோ, அதை தவிர இந்த மாதத்தில் பிரத்யேகமாக நோன்பு நோக்க வேண்டும், ரஜப் மாதத்தில் இந்த தேதியில் பிரத்யேகமாக இந்த தொழுகை தொழ வேண்டும், ரஜப் மாதத்தில் இந்த தேதியில் பிரத்யேகமாக ஃபாத்திஹா கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் எந்த ஒரு ஆதாரத்தையும் எந்த ஒரு ஹதீஸும் கொண்டு வந்து காட்ட முடியாது. ஆக இந்த மாதத்தில் பிரத்யேகமாக எந்த வணக்கத்தை செய்தாலும் அது பிதஅத் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், அதை விட்டு தூரமாக இருங்கள். உங்களை சார்ந்த மக்கள் யாராவது அந்த பிதாத்தை செய்தால் அவர்களுக்கு எடுத்து சொல்ல முயற்சி செய்யுங்கள். ஆனால் பெரும்பாலும் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய பிதாத் என்று பார்த்தால் என்ன? ஒரு பிதாத்து தான் மேராஜ் பயணத்தை அடிப்படையாக வைத்து ஷபே மேராஜ் என்கிற பெயரில் அநேகமாக ரஜப் 27 அந்த இரவு நினைச்சுவார்கள் ஷபே மேராஜ், மேராஜ் பயணம், விண்ணுலக பயணம் நிகழ்ந்த இரவு என்று சொல்லி அந்த இரவில் பிரத்யேகமாக சில தொழுகைகளை நடத்தி பள்ளிவாசலை அலங்கரித்து அடுத்த நாள் ஷபே மேராஜுடைய நோன்பு என்கிற பெயரில் நோன்பு என்ன செய்வார்கள், கடைபிடிப்பார்கள். இது முற்றிலும் பிதஅத்தான காரியம். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணத்தில் சென்றது 7 வானங்களை கடந்து சென்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ரசூல் அவர்கள் பார்க்கவில்லை, ஆனால் நேரடியாக அல்லாஹ்வோடு உரையாடியது. இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் மிகப்பெரிய அத்தாட்சி. அப்போது அல்லாஹ் ரசூலுக்கு தொழுகை வழங்கினான். ஆனால் இந்த சம்பவம் எப்போது நடந்தது என்று சஹாபாக்கள் யாரும் என்ன செய்யவில்லை, அறிவிக்கவில்லை. மேராஜ் என்கிற இந்த பயணம், விண்ணுலக பயணம் எப்போது நடந்தது, எந்த வருடம் நடந்தது தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக்கப்பட்டு 10வது வருடம் நடந்தது என்று சில பேர் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் நபியாக்கப்பட்டு 11வது வருடம் நடந்தது என்று மற்ற சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். இன்னும் சில வரலாற்று ஆசிரியர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக்கப்பட்டு 12வது வருடம், ஹிஜ்ரத்துக்கு 1 வருடம் முன்புதான் ரசூல் அவர்கள் மேராஜுக்கு போய் வந்தார்கள் என்று எந்த வருடம் நடந்தது என்பதில் கருத்து வேறுபாடு. சரி, எந்த மாதம் மேராஜ் என்கிற அந்த பயணம் நடந்தது, ரஜப் மாதமா, ரபியுல் அவல் மாதமா, முஹர்ரம் மாதமா, இதிலும் கருத்து வேறுபாடு. ஆக அந்த சம்பவம் எப்போது நடந்தது என்பதே தெரியவில்லை என்று சொன்னால் எப்படி அந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து நோன்பு நோக்க முடியும், எப்படி அந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து தொழ முடியும், சில பிரத்யேகமான வணக்க வழிபாடுகளை செய்ய முடியும்? ஆக அன்பானவர்களே, ஷபே மேராஜ் என்கிற பெயரில் செய்யக்கூடிய எல்லா விஷயங்கள் அனாச்சாரங்கள், பிதஅத்துகள். அதை விட்டுவிட்டு சுன்னாவை கடைபிடியுங்கள், ரசூல் அவர்கள் சொன்ன வணக்க வழிபாடுகளை மட்டுமே செய்யுங்கள், அதை செய்தாலே பெரிய விஷயம். அதே போல் அன்பானவர்களே, இந்த மாதத்தில் பரவலாக செய்யக்கூடிய இன்னொரு பிதஅத்து தான்
ஃபாத்திஹா என்கிற பேர் நிச்சயவார்கள். நாம் கீர்பூரிக்கு ஃபாத்தியா என்று சொல்வோம், அநேகமாக பூரன் ஃபாத்தியா என்று கூட சொல்வார்கள். ஃபாத்திஹா என்கிற பெயரில் இன்னொரு பிதாத். கீர்பூரி என்று சொல்லி இனிப்பையும் ரொட்டியும் சமைத்து, பிரிஞ்சு போன்ற உணவுகளை சமைத்து என்ன செய்வார்கள், ஃபாத்திஹா என்கிற பெயரில் மக்களை அழைத்து அந்த விருந்து கொடுப்பார்கள். அதிலும் பல சட்ட திட்டங்கள். சாப்பிட்டு கை கழுவிய அந்த தண்ணீரை கூட நினைச்சக்கூடாது, வீட்டுக்கு வெளியே கொண்டு போகக்கூடாது, அதை கீழே ஊற்றக்கூடாது, என்னதான் செய்வார்கள் என்று தெரியவில்லை. இப்படி அதற்கு பல சட்ட திட்டங்கள். இந்த ஃபாத்தியாவுடைய பின்னணி என்ன என்று ஆராய்ந்து பார்த்தால் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், இந்த ஃபாத்திஹா ஆரம்பமான காலம் என்பது யார் ஆரம்பித்தார்கள் என்று பார்த்தால் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆன சமயத்தில், அவர்கள் இறந்த சமயத்தில் ரஜப் மாதத்தில் ஷியாக்கள் என்ன செய்தார்கள், சந்தோஷப்பட்டு ஷியாக்கள் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களுடைய அந்தஸ்தை விட உயர்த்துவார்கள். அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நேர்மாறாக முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு முஸ்லிமாகவே கருத மாட்டார்கள். ஆக முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்த பொழுது அவர்கள் சந்தோஷப்பட்டு ஷியாக்கள் மக்களுக்கு இனிப்பை கொடுத்தார்கள், ரொட்டி சமைத்து கொடுத்தார்கள். அந்த விஷயத்தை தான் தன்னை சன்னி முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவர்கள் நினைச்சுகிறார்கள். கீர்பூரிக்கு ஃபாத்தியா, பூரன் ஃபாத்தியா என்கிற பெயரிலே அதை பின்பற்றி வருகிறார்கள். பின்னணியில் பார்த்தால் ஒரு நபித்தோழருடைய வஃபாத்தில் சந்தோஷப்படுவது என்பதுதான் அந்த காலத்தில் இருந்தது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்பானவர்களே. ஆக இத்தகைய பிதாத்தான அனாச்சாரங்களை விட்டுவிட்டு நபிகள் நாயகம் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன வணக்க வழிபாடுகளை நமக்கு சொல்லி தந்தார்களோ, சஹாபாக்களுக்கு சொல்லி தந்தார்களோ அதை செய்யுங்கள், சுன்னாவை கடைபிடியுங்கள், பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். பிதாத்தான அனாச்சாரங்கள், பிதாத்தான சிந்தனைகளை விட்டுவிடுங்கள். அதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அல்ஹம்துலில்லாஹ், நாம் ஏற்கனவே அதை குறித்து எச்சரிக்கையாக இருக்கிறோம், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய உறவினர்கள் நண்பர்களில் யாராவது இந்த பிதாத்தை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அழகான விதத்தில் எடுத்து சொல்ல முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் சுன்னாவை கடைபிடிக்கக்கூடிய பிதாத்துகளை குறித்து எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நர்பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தன்ப் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, பெரும்பாலும் இந்த பிதாத்துகளை செய்யக்கூடிய மக்கள் அவர்களிடத்தில் இந்த ஃபாத்திஹா கொடுப்பதற்கோ அல்லது மேராஜ் பயணம் என்கிற அடிப்படையில் சில வணக்கங்களை செய்வதற்கோ எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. சரி, அவர்களை போய் நாம் இதெல்லாம் பிதாத்து செய்யக்கூடாது என்று தடுத்தால் அவர்களில் பெரும்பாலானவர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான், ஃபாத்திஹா கொடுக்கக்கூடாது என்று குர்ஆனில் எங்கு வந்துள்ளது என்று கேட்பார்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த கேள்வி என்னது, தப்பானது. மாறாக என்ன கேள்வி நியாயமானது என்று சொன்னால், ஃபாத்திஹா கொடுக்க வேண்டும் என்று எந்த ஹதீஸில் வந்துள்ளது, இதுதான் நியாயமான கேள்வி. ஹதீஸில் அந்த வணக்கத்தை குறித்து வந்திருந்தால்தான் அதை நாம் என்ன செய்ய வேண்டும், வணக்கமாக நினைத்து செய்ய வேண்டும். எங்கு வந்திருக்கிறது என்று கேட்பதுதான் நியாயமான கேள்வியை தவிர செய்யக்கூடாது என்று குர்ஆனில் வந்துள்ளதா என்பது கேள்வியே தப்பானது. செய்யக்கூடாது என்பதற்கு ஆதாரம் தேவையில்லை, செய்ய வேண்டும், செய்வது நன்மை என்று சொல்வதற்கு தான் என்ன தேவை, ஆதாரம் தேவை குர்ஆன் ஹதீஸில் இருந்து. அந்த மக்கள் பிதாத்து செய்யக்கூடியவர்கள் இப்படி ஆதாரமே இல்லாமல் ஒரு பக்கம் செய்வார்கள். ஆனால் தனக்காக அவர்கள் வைத்துக் கொண்ட பெயர் என்ன, அஹ்லே சுன்னத் வல் ஜமாத். ஏதோ இவர்கள் தான் நபி வழியை கடைபிடித்து பற்றி பிடித்து கொண்டு ஜமாத் என்கிற சஹாபாவுடைய வழிமுறையை பற்றி பிடித்து கொண்ட மக்களாக தன்னை மக்களுக்கு மத்தியில் அஹ்லே சுன்னத் வல் ஜமாத் என்று அறிமுகப்படுத்துவார்கள். ஆனால் அவர்கள் நபி வழியை பார்க்க மாட்டார்கள். ஜமா என்கிற அந்த சஹாபா பெருமக்களுடைய வழிமுறையும் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். சரி, அதே மக்கள் தன்னை அஹ்லே சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய மக்கள் அடிக்கடி என்ன செய்வார்கள், இமாம்களை பின்பற்ற வேண்டும், ஏதாவது ஒரு இமாமுடைய மذஹபை சார்ந்துதான் இருக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் வழிகட்டு போய் விடுவோம் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் உண்மையிலேயே அவர்கள் கண்ணியப்படுத்தக்கூடிய அந்த இமாம்களை பின்பற்றுகிறார்கள் என்று கேட்டால் அதுவும் கிடையாது. காரணம், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபி என்கிற இந்த பிரபலமான இமாம்கள், ஹனஃபி ஷாஃபி என்கிற அந்த மذஹப் எல்லாம் அந்த இமாம்களை சார்ந்ததுதான். அந்த இமாம்கள் தொழுகையுடைய ஐவேளை தொழுகையுடைய மசாயில்களை பேசியிருப்பார்கள். அந்த இமாம்கள் துவா சம்பந்தப்பட்ட சட்டங்களை, துவாவில் கை உயர்த்துவது என்ன கடமையா இல்லது சுன்னத்தா என்று அதை குறித்து எல்லாம் பேசியிருப்பார்கள். நோன்புடைய சட்டங்களை குறித்து பேசியிருப்பார்கள். அதே இமாம்கள் இந்த ரஜப் மாதத்தின் மேராஜ் என்கிற பெயரிலே செய்யக்கூடிய வணக்கங்களை குறித்து என்ன பேசினார்கள், கொண்டு வந்து காட்டுங்கள் சொல்லுங்கள். கியாமத் நாள் வரை அவர்களால் கொண்டு வந்து காட்ட முடியாது. ஃபாத்திஹா என்று தருகிறார்களே, அந்த ஃபாத்திஹாவை குறித்து நீங்கள் பின்பற்றக்கூடிய இமாம் அபு ஹனீஃபா என்ன சொன்னார்,
நீங்கள் பின்பற்றக்கூடிய இமாம் ஷாஃபிஈ என்ன சட்டங்களை சொல்லியிருக்கிறார், அந்த ஃபாத்தியா கொடுப்பது என்ன வாஜிபா அல்லது முஸ்தஹப்பா, எந்த தேதியில் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், அவர்கள் சொன்ன மசாயில்கள் சட்டத்திட்டங்கள் என்ன காட்டுங்கள் என்று சொன்னால் கியாம நாள் வரை அவர்களால் கொண்டு வந்து காட்ட முடியாது. காரணம், இந்த கண்ணியமான இமாம்கள் இந்த பிதாத்துகளை செய்யவே இல்லை, அதை ஆதரிக்கவும் இல்லை. அவர்கள் சொன்ன உபதேசம் எல்லாம் சஹீஹான ஹதீஸ் வந்துவிட்டால், நபிகள் நாயகம் சொன்னதாக ஆதாரபூர்வமான ஒரு தகவல் வந்துவிட்டால் அதை பின்பற்றுங்கள் என்றுதான் எல்லா இமாம்களும் சொன்னார்கள். ஒரே ஒரு கூற்று இமாம் அபூ ஹனீஃபா சொன்ன ஒரு கூற்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இதா ஜாஅ அனின் நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅல ரஸி வல் ஐன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து ஒரு ஹதீஸ் வந்துவிட்டால், உருது மொழியில் நாம் சொல்வோம் சர் ஆங்கோ பர் என்று சொல்லி, ஒரு விஷயம் வந்துவிட்டால் சர் ஆங்கோ பர், அதாவது அதுக்குதான் முக்கியத்துவம், அடுத்துதான் மற்ற விஷயங்கள். ரசூலுடைய ஹதீஸ் வந்துவிட்டால் அதுதான் எனக்கு முக்கியம் என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். அதே இமாமுடைய பெயரை சொல்லிதான் இத்தனை மக்கள் நினைச்சுகிறார்கள், நாங்கள் ஹனஃபி, எங்களுடைய இமாம் தான் பெரிய இமாம், இமாமே ஆசம் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் அந்த மக்களோ சுன்னாவையும் பின்பற்றுவதில்லை, சஹாபா பெருமக்களுடைய வழிமுறையும் பின்பற்றுவதில்லை, அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய இந்த இமாம்களுடைய வழிமுறையும் பின்பற்றுவதில்லை. ஆக இது அவர்கள் வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு சான்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இத்தகைய முரண்பாடுகளை விட்டு வழிகேடுகளை விட்டு பாதுகாப்பானாக. நபிகள் நாயகம் நமக்கு தெளிவான ஒரு பாதையை காட்டி தந்திருக்கிறார்கள், தெளிவான மார்க்கத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். ஆக அந்த தெளிவான பாதையை பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். பிதாத்தான சிந்தனைகள், பிதாத்தான அனாச்சாரங்களை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இந்த விஷயங்களை வாழ்க்கை நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கீனா அஸாபன் நார். ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم أعز الإسلام والمسلمين وانصر الإسلام والمسلمين وخذل الكفرة واليهود والنصارى والمشركين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.